Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். யூனிட் 8 மெக்கானிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் ப்ரீவியஸாக உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனில் ஃபோர்ஸஸ்னால் என்ன, அதில் என்னென்ன குவான்டிட்டி, என்னென்ன யூனிட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். ஸோ இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கேலார், வெக்டார் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன்லாம் என்னன்றது நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இப்போ ஸ்கேலாரில் ப்ராடக்ட் இருக்கு, ஓகேங்களா. ஸ்கேலார்ன்றது டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எ மேக்னிடியூட், ரைட். வெக்டார் அப்படின்னா மேக்னிடியூட் வித் டைரக்ஷன் அப்படின்றது தான் வெக்டார். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்தோம். வெக்டருக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், இது எல்லாமே நம்ம வெக்டருக்கான எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட், இதில் நமக்கு வந்து டெஃபினேஷனும் இருக்கு, ப்ளஸ் ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுற நம்ம வெக்டார் ப்ராடக்ட் அண்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்றது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ 11th 12th இருக்கு. இன்கேஸ் நம்மளோட யூனிட்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு ஒன்ஸ் நான் சொல்லிட்டு நம்மளோட சிலபஸுக்கு போகலாம். இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா ரெண்டு வெக்டரை, ஏ வெக்டார் பி வெக்டார்னு கொடுத்துருக்க ரெண்டு வெக்டரை நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டாட் ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் ஸ்கேலார் ப்ராடக்ட், ஓகேங்களா. ஸோ ரெண்டு வெக்டருக்கு, ரெண்டு வெக்டர், மூணு வெக்டருக்குமே டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம். ஸோ மினிமம் நமக்கு ரெண்டு வெக்டர் வேணும். ரெண்டு வெக்டருக்கு நீங்கள் ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா வர வேல்யூ மேக்னிடியூட் வேல்யூ, தட் மீன்ஸ் ஸ்கேலார் வேல்யூ தான் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னா மினிமம் 2 வெக்டர்ஸ் வேணும் வெக்டர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க. ஸோ வெக்டர் ப்ராடக்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் அகெயின் ஒரு வெக்டராக தான் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம சம் வரும்போது ஒன்றுனா என்ன நொட்டேஷன் எப்படி போடணுன்ற ஒர்க் அவுட்லாம் நான் சொல்லிட்டே வரேன். ஜஸ்ட் இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்னா என்னன்றதை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு நம்ம சிலபஸ்க்கு போயிடலாம். இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா ஸ்கேலாரோ வெக்டரோ ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மினிமம் நமக்கு ரெண்டு வெக்டர் வேணும்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டர் ஈக்குவல் டு சம் வெக்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா 3i வெக்டர் பிளஸ் 4j வெக்டர் பிளஸ் 2k வெக்டர். இது ஒரு a வெக்டர்னு வச்சுக்கோங்களேன். b வெக்டர் வந்து i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் பிளஸ் 2k வெக்டர். இது இந்த மாதிரி ரெண்டு வெக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ijk, ஏன் இந்த வெக்டர் ijk வருதுன்னா இதெல்லாம் எதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, 3 டைமென்ஷனில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ரன் ஆகக்கூடிய வெக்டர் i வெக்டர், ஒய் ஆக்சிஸில் பாஸ் ஆகக்கூடிய வெக்டர் j வெக்டர், இசட் ஆக்சிஸில் கன்சிடர் பண்ணுற வெக்டர் k வெக்டர், ஓகேங்களா. ஸோ இந்த ijkவை ஃபார்ம் பண்ண மாதிரி தான் ஒரு வெக்டரோட ஃபார்மேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் 3 டைமென்ஷனல். ஸோ i வெக்டர், j வெக்டர், k வெக்டர் சேர்ந்தாப்புல தான் ஒரு வெக்டர் இருக்கும். ஸோ இந்த வெக்டர்ல ஏதாவது ஒரு வெக்டர்னுடைய கோஎஃபிஷியன்ட் 0வா இருந்தால் அந்த வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. அந்த டைமென்ஷன், அதாவது அந்த ijkல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்ற இடத்துல 0 எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ik மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், j வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது, ஓகேங்களா. ஸோ அப்போ ஏன் அந்த இடத்துல வரல அப்படின்னா ஜேவோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு 0வா இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கான டாட் ப்ராடக்ட் அப்படின்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 3i வெக்டர் பிளஸ் 4j வெக்டர் பிளஸ் 2k வெக்டர் டாட் பி வெக்டருக்கான வேல்யூ i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் பிளஸ் 2k வெக்டர், ஓகே. ஸோ இப்போ இதுக்கு டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஓகேங்களா. ஸோ த கரஸ்பாண்டிங் i கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு பிளஸ் the product of j coefficient plus the product of k coefficient, okay. so i ஓட coefficient multiply பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும் 3. இங்க j ஓட coefficient multiply பண்ணீங்கன்னா -2, இங்க +4 -8,
கேவோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2s are 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா IJKA நம்ம போடலை அப்படின்னா டாட் ப்ராடக்ட்ல சேம் வெக்டர்னுடைய டாட் ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் சேம் வெக்டர் த ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் த ப்ராடக்ட் வந்து ஸ்கேலார் ப்ராடக்டா இருந்ததுன்னா சேம் வெக்டர் மல்டிப்ளை பண்ணும் போது வேல்யூ 1. ஓகே சப்போ 3 into 1 மல்டிப்ளை பண்ணா 3 I dot I வேல்யூ 1. ஓகே ஸோ அனதர் வெக்டர் எல்லாம் 0 ஏன்னா அதாவது டிஃப்ரெண்ட் டூ வெக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு 0 ஆயிடும் ஏன்னா அது ரெண்டும் பர்பண்டிகுலர்னா கண்டிஷன் A dot B equal to 0 இல்லைங்களா ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டர் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னன்னு நம்ம சொல்லுவோம் பர்பண்டிகுலர். ஏன் மேம் பர்பண்டிகுலரா இருக்கும் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க I dot J போட்டீங்க அப்படின்னா இதனுடைய ஆங்கிள் ஸோ இது உங்களுக்கு படம் நான் கரெக்டா நீட்டா வரைஞ்சோம்னா இது ஒரு ஆக்சிஸ் இது வந்து நீங்க இமேஜின் பண்ணணும் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கும் பர்பண்டிகுலரா இருக்கும் இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா இது ஒய். ஸோ இன்னொரு 3 டைமென்ஷனல் கொண்டு வரும்போது இன்னொரு ஆக்சிஸ் நம்ம மேக் பண்றோம் இல்லைங்களா இசட் ஆக்சிஸ் இதுல பாஸ் ஆகக்கூடிய வெக்டர் கே வெக்டர் இது எப்படி இருக்கும்னா இது இந்த ஐக்கும் ஜேக்கும் அதாவது எக்ஸ் ஒய்க்கு பர்பண்டிகுலரா தான் இருக்கும் இசட். சப்போ ஐக்கும் ஜேக்கும் பர்பண்டிகுலர் அப்படின்னா ஐ டாட் ஜேவோட வேல்யூ 0. ஸோ அதனாலதான் ஐயோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும் ஜேவோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும் கேவோட கோஎஃபிஷியன்ட் அதை ப்ராடக்ட் பண்ற வேல்யூ மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு -1 இதுவும் நமக்கு ஒரு ஸ்கேலார் வேல்யூ ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மினிமம் 2 வெக்டர் வேணும் 2 வெக்டர் எடுத்துட்டு நீங்க ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ ஸ்கேலார் வேல்யூ. இதே போல வெக்டர் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ வெக்டர் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா சேம் இதே வெக்டர் நம்ம எடுத்துட்டோம்னா இதனுடைய நோட்டேஷன் நான் சொல்றேன் A cross B A வெக்டர் cross B வெக்டர். ஸோ எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ உங்களுக்கு அகைன் ஒரு IJK ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதை எக்ஸாம்பிள் போட்டு சொன்னோம்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போடலாம் இதே AB எடுத்துப்போம். ஸோ A cross B அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம்னா A வெக்டர் cross B வெக்டர் தட் மீன்ஸ் வெக்டர் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் இன்னொரு நேம் வந்து கிராஸ் ப்ராடக்ட் which is equal to determinantல first row அந்த IJK என்ற வெக்டர்ஸ் வந்துடணும். செகண்ட் ரோ இங்க என்ன இருக்கு A வெக்டர் இருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வெக்டர் யாரு A வெக்டர். A வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் வந்துடணும் 3 4 2 and then B வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 1 -2 2. ஸோ இதை நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தட்ல நம்ம போடுவோம் இல்லைங்களா மேட்ரிக்ஸ்ல வர டிட்டர்மினன்ட் மெத்தட் அதுல போட்டு சிம்பிளிஃபை பண்ணும் போது வரக்கூடிய ஆன்சர் அகெயின் IJK ஃபார்ம்ல வரும். ஸோ அதனாலதான் வெக்டர் ப்ராடக்டோட ஆன்சர் வெக்டர்ல எக்ஸிஸ்ட் ஆகும் ஸ்கேலார் ப்ராடக்டோட ஆன்சர் ஸ்கேலார்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதை டிட்டர்மினன்ட்ல போடுறோம் அப்படின்னா I இன்டர் ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்போ இதனுடைய மைனர் பார்த்தீங்க அப்படின்னா I வெக்டர் ஆஃப் 4 2s are 8 minus 2 2s are 4 இங்க ஒரு மைனஸ் இருக்கு ஃபார்முலால ஒரு மைனஸ் so plus 4. okay so next minus j into j vector into so இத மல்டிப்ளை பண்ணனும் இந்த 4 நம்பர் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணனும் இத விட்டுறணும் இந்த செகண்ட் காலம் விட்டுறணும். okay so 3 2s are 6 1 2s are 2 6 minus 1 sorry 2. okay so plus k vector. so determinantல எப்பவுமே இந்த ரெண்டாவது வேல்யூ நம்ம மைனஸோட எடுத்துப்போம் இல்லைங்களா சோ அந்த மைனஸ் தான் இது. so k vector போடும்போது 3 2s are -6 மைனஸ் ஃபார்முலால வரக்கூடிய மைனஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய மைனஸ் so 1 4s are 4. so இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 8 plus 4 12 I vector minus 6 minus 2 4 j vector and then minus 10 k vector. so இதுதான் இந்த ரெண்டு வெக்டர்னுடைய கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ. so இதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ எப்படி கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு IJK ல அகைன் ஒரு வெக்டரா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. so இது பின்னாடி நம்ம ப்ராப்ளம் போடும்போது
இன்னும் என்னெல்லாம் வெக்டர் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது 1 by 1 நான் போடும்போது நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக நமக்கு இதில் கிளியராக இருந்தோம்னா பின்னாடி நம்ம போடக்கூடிய எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட்னா ஐ கோஎஃபிஷியன்ட், ஜே கோஎஃபிஷியன்ட், கே கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னா டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் ரோ ஐஜேகே, செகண்ட் ரோ இங்கே ஃபர்ஸ்ட் வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதணும், தேர்ட் ரோ செகண்டா உள்ள வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எழுதிட்டு எப்பவும் போல டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்களோ அந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம forces on a rigid body. So மெக்கானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா நிலையியல். ஸோ நிலையியல் அந்த ஸ்டாட்டிக்ஸ் மெக்கானிக்ஸ்ல 2 டைப் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று வந்து டைனமிக்ஸ். டைனமிக்ஸ் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கல் இயக்க நிலையில இருக்கும் போது அதுக்கெல்லாம் என்னெல்லாம் மெஷர் பண்ணுவோம், என்னெல்லாம் கண்டுபிடிப்போன்றத படிக்கிறது தான் டைனமிக்ஸ். ஓகே. ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா பொருள் வந்து நிலையா இருக்கு. அப்போ பொருள் நிலையா இருக்குன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்ல அந்த பொருள் நிலையாவே இருக்கு, ரொட்டேட் ஆகல அப்படின்னா அந்த அந்த பொருள் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ரொம்ப திடமான பொருள், அதான் ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரிஜிட் பாடிக்கு நம்ம அதிகப்படியான அந்த பாடி, அந்த ரிஜிட் பாடி அப்படின்றதுக்கான அடர்த்தி இருக்கு இல்லைங்களா, அந்த பொருளுடைய திடம் எவ்வளவோ அதை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும் போது தான் அது மூவ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ சாதாரணமா ஒரு சின்ன பொருள், ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து பார்ட்டிக்கல் ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒரு சின்ன பொருள், அதாவது அது வந்து ரொம்ப மிக மிக சிறிய பொருளை நம்ம டினோட் பண்றது பார்ட்டிக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ரிஜிட் பாடி நீங்க சொன்னோம்னாலே எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ரிஜிட் பாடின்னு வருதோ அங்கெல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க அது ஒரு பெரிய பொருள், ஒரு ரொம்ப திடமான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாட்டிக்ஸ்ல இப்போ ஃபோர்ஸஸ் ஆன் ஏ ரிஜிட் பாடி, ஒரு ரிஜிட் பாடிக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸஸ்ல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த டைட்டில்ல உள்ளது. இதுல மூமெண்ட் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் ஒன் மூமெண்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ். ஸோ மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு இரும்பு ராடுல மேல ஒரு நட்டு டைட் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு இரும்பு ராட்ல மேல ஒரு நட்டுனால, ஒரு போல்டுனால நல்லா டைட் பண்ணிருக்கு. ஸோ அதை நான் கலட்டணும், அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த இரும்பு ராடுல இருந்து நான் அந்த மேல உள்ள நட்டு அந்த போல்டை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதை கழட்டணும் இல்லைங்களா? ஸோ அதை ரொட்டேட் பண்ணி நான் கழட்டணும். அதுக்கு வந்து இந்த உள்ள வந்து எப்படி இருக்கும், ஸ்க்ரூ டைப்ல, அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஸ்க்ரூ டைப். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நம்மளோட பேனால உள்ள இருக்கும் இல்லைங்களா ஸ்ப்ரிங் மாதிரி, அந்த மாதிரி ஒரு வளைவாதான் அங்க உள்ளுக்குள்ள லாக் ஆகிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதை நம்ம கழட்டணும் அப்படின்னா அது ரொம்ப டைட்டா இருக்கு, அதை நான் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அந்த ராட்ல இருந்து மேல உள்ள நட்டை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தான் நான் அதை கழட்டி ஆகணும், ஏன்னா அது அவ்வளவு டைட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க அதுதான் ரிஜிட் பாடி. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். நம்மளோட ஹேண்ட் இதை இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அது ஒரு பாயிண்ட்ல, அது ஒரு பாடி, அது ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நான் இங்க இருந்து நான் ஒரு ஸ்பேனர் வச்சு நம்ம கழட்டோம் அப்படின்னா ஸ்பேனருக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அந்த மேல இருக்க நட்டை கழட்டுற அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம கழட்டுறோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு நிலையில ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஃபோர்ஸை கொடுத்து நம்மளால கழட்ட முடியும், எடுத்தோடனே கழட்ட முடியாது இல்லைங்களா? ஸோ அதை அப்படியே இந்த எக்ஸாம்பிள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ இதுதான் ஒரு ரிஜிட் பாடி. ரைட்டுங்களா? ஸோ நான் சொன்னது மாதிரியே வச்சுக்கோங்க, நாம ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் போது அது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். கண்டிப்பா அந்த ரிஜிட் பாடிக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால அது ரொட்டேட் ஆகும். ஸோ நான் கொடுத்த எக்ஸாம்பிள் படி நான் அதை ஸ்பேனர் வச்சு நான் அதை அதை கழட்டி வெளியே எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அது என்ன ஃபோர்ஸ், எந்த மாதிரியான ஃபோர்ஸ் நம்ம கொடுப்போம், அதனுடைய ரொட்டேஷன் எந்த ரொட்டேஷன்ல இருக்கோ அதே ரொட்டேஷன்ல தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அதை நம்ம ஓபன் பண்ணி ஆகணும். ரைட்டுங்களா? ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து மூமெண்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் அட் ஏ பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை நல்ல டைட்ல இருக்கக்கூடியதை நம்ம கலட்டி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம எடுப்போம் இல்லைங்களா, அதை இமேஜின் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒரே இதே லைன்ல தான் இருக்கும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதே லைன்ல தான் இருக்கும். அதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அதுல ஒரு பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் நம்ம இந்த ஸ்க்ரூ, அதாவது அந்த ஸ்க்ரூ டைட்டா இருக்கக்கூடிய அந்த நட்டை நம்ம கழட்டணும் அப்படின்னா, ஸோ அந்த பாயிண்ட் தான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஏ பாயிண்ட். நான் வெளியில இருந்து ஒரு என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்னால தான் இது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம கொடுத்த பாயிண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மூமெண்ட், அந்த பாயிண்ட், அதாவது நம்ம மேலே ஸ்பேனர் யூஸ் பண்ணி கழட்டும் போது கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த ஃபோர்ஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் இந்த ஓஏ, அதுதான் டீன்னு சொல்லியிருக்கேன், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஓஏக்கும் கொடுக்குற ஃபோர்ஸுக்கும் உள்ள அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூ தான் நமக்கு மூமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so let F vector be a force and a point on its line of action. அந்த ஃபோர்ஸ் போற லைன்லயே நீங்க ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, so ஃபோர்ஸ்ங்கிறது F vector, அந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஏன்னு சொல்றோம். let O be a point. O be a pointனா நம்ம ஹேண்ட்ல இருந்து நம்ம ஸ்பேனர் வச்சு நம்ம கழட்டுறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்பேஸ்ல உள்ள பாயிண்ட். பொருள் அப்படின்றது ரிஜிட் பாடி. ஓகே, நம்ம வெளியில இருந்து கொடுக்குற இந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பேனர் வச்சு டைட்ல இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஸ்பேஸ்ல உள்ள பாயிண்ட், அதுதான் ஓ பாயிண்ட், ரைட்? ஸோ let O be a point in space, then the vector, இந்த வெக்டருக்கும் ஓ பாயிண்ட்டுக்கும் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்துக்கும் இடையான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி டினோட் பண்றாங்கன்னா ஓஏ வெக்டர். ஸோ இதனுடைய ப்ராடக்ட் எஃப் வெக்டர் கிராஸ் ஓஏ வெக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த வெக்டர் வேல்யூ தான் மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அபவுட் த பாயிண்ட் ஓ. ஓன்ற பாயிண்ட்டை பொறுத்துனா மூமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபோர்ஸை மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் எஃப்கான வேல்யூ என்ன அப்படின்னா F vector cross OA vector. That means M equal to F vector cross OA vector அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகே, சார் இது என்ன, எதுக்கான டெஃபினேஷன் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அட் எ பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், ஸோ வெளியில ஸ்பேஸுக்கும் அந்த ஃபோர்ஸ் போற லைன் ஆஃப் ஆக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் அந்த ஓஏ வெக்டர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையான கிராஸ் ப்ராடக்ட் தான் மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுதான் இன்னொரு டெஃபினிஷனா சொல்லியிருக்காங்க. தட் இஸ் மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அபவுட் எ பாயிண்ட் ப்ரொவைட்ஸ் எ மெஷர் ஆஃப் த, எதை மெஷர் பண்றாங்க, அந்த ரொட்டேஷன் போற வழியிலேயே நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கான வேல்யூவை தான் மூமெண்டா உங்களுக்கு மெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு நோட் சொல்லியிருக்காங்க. இஃப் த மூமெண்ட் ஆஃப் எஃப் வெக்டர் அபவுட் ஏன்ற பாயிண்ட்டை பொறுத்தன மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் ஜீரோவா இருக்குன்னா ஒன்னு எஃப் வெக்டர் ஜீரோவா இருந்திருக்கும். த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எஃப் வெக்டர், எஃபெக்டனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஏ வழியா போயிருக்கும், பாசஸ் த்ரூ ஏ, பாயிண்ட் ஏ வழியா நமக்கு போயிருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நோட் படிச்சுக்கோங்க. ஸோ மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ்ன்ற டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அபவுட் அ லைன். ஸோ இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்ல மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து லைன்ல மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அபவுட் எ லைன், லைனை பொறுத்தனா மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். So F vector be a force and A be a point on its line of action. F vector என்றது ஒரு ஃபோர்ஸ், ஓகேங்களா? ஏன்றது இந்த ஃபோர்ஸினுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன்லயே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகே, let L be a directed line through a point O. இப்போ நம்ம வெளியில இருந்து ஸ்பேஸ்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ற பாயிண்ட் தானே O பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல போகக்கூடிய ஒரு லைன் தான் எல்னு டினோட் பண்றாங்க. இது வந்து எல்ன்ற ஒரு லைன். ஓகேங்களா? the direction L be a direction line through a point O. O வழியா போகக்கூடிய ஒரு டைரக்ஷன் லைன். கண்டிப்பாக O வழியா ஒரு பாயிண்ட் போகுதா நமக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. the direction of the line being specified by E vector.
ஸோ இந்த அதாவது இந்த ஓ வழியா போகக்கூடிய இந்த லைனோட டைரக்ஷனை நம்ம ஸ்பெசிஃபை பண்றாங்க இ கேப் கேப்னு டினோட் பண்றாங்க. ஓகே, ஸோ இ கேப் இது வந்து வெக்டர் கிடையாது, இ கேப். ஓகே, ஸோ தென் த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ இப்போ சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ஸ்கேலார் ப்ராடக்ட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ரெண்டு வெக்டர் இருக்கணும், ரெண்டு வெக்டருக்கும் நீங்க டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ அகைன் உங்களுக்கு ஸ்கேலார் வேல்யூவா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா. ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா 3 வெக்டருக்கு ப்ராடக்ட் இருந்திருக்கும். ஓகே, ஆனா அதுல ஒரு வெக்டர் டாட் ப்ராடக்ட்ல தனியா இருக்கும், ரிமைனிங் 2 வெக்டர் வந்து உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கும். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா A vector cross B vector dot C vector another vector. ஸோ இதுக்கு கிடைக்கிற வேல்யூ ஸ்கேலாரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படின்னு சொல்லுங்களேன், இப்போ ஸ்கேலாரா தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படின்னா ஏக்கும் பிக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், பிராக்கெட்ல உள்ள வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு ரெண்டு வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா உங்களுக்கு கிடைக்கிற வெக்டர் ஆன்சர் அகெயின் ஒரு வெக்டரா தான் கிடைக்கும். ஸோ அந்த வெக்டருக்கு கிடைச்ச வெக்டருக்கும் ஆல்ரெடி உள்ள சி வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, ரைட்டுங்களா. ஸோ இந்த டாட் ப்ராடக்ட் அப்படின்றது இங்க கிடைச்ச ஆன்சருக்கும் சி வெக்டருக்கும் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. ஸோ வர்ற வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், ஃபைனலா டாட் ப்ராடக்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கிடைக்கிற வேல்யூ உங்களுக்கு நம்பரா தான் ஸ்கேலாரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் எ பாயிண்ட். அபவுட் எ பாயிண்ட் முன்னாடி பார்த்தது, ட்ரிபிள் ப்ராடக்ட் வரும்போது மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் அபவுட் எ லைன், இது வந்து எஃப் வெக்டர். ஓகே, ஸோ இந்த இ கேப் அப்படின்றது இதுவும் ஒரு வெக்டர் தான். ஓகே, ஸோ இந்த வெக்டருக்கும் ஓஏ வெக்டர் இன்ட்டு எஃப் வெக்டர்ன்றது மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அட் எ பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உடையான மூமெண்ட் வந்து நமக்கு ஓஏ வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஓகே, ஸோ இந்த ஓ பாயிண்ட் வழியா போற லைனோட டைரக்ஷன் வெக்டர் வந்து இ கேப்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த மூமெண்ட்டையும் இ கேப்பையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுக்கிற வேல்யூ தான் உங்களுக்கு என்னன்னா மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அபவுட் அ லைன். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.